இங்க அந்த பெரிய அரக்கட்ட இருந்து ஒரு பிரெக்னென்ட் ஆன ஒரு ஏலியன் இன்னும் அதோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எப்படியே தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அதுகிட்ட எப்படியே சண்டை போட்டு ரெண்டு மரத்துக்கு நடுவில் சிக்க வச்சுட்டு இதுங்க எப்படியே தப்பிச்சு வந்துருது. அடுத்ததா அது ரெண்டு ஏலியனுமே என்ன பண்ணுதுன்னா மனித ரூபத்துல வந்து எதாச்சியா நம்ம ஹீரோவை பாக்குது. நம்ம ஹீரோ கிட்ட நைஸா பேசிட்டு அவங்களோட இடத்துக்கு கூட்டு போயிடலாம் தான் நினைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைய பாதுகாக்க தாங்க. வந்திருக்கிறது ஏலியன் கூட தெரியாம அவனும் பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே இவங்க ஏலியன் கண்டுபிடிச்சாங்க. இந்த பொண்ணு அங்க இருக்க ரெண்டு ஏலியன் தாங்க சண்டை போடுது. ஆனா கடைசியில அந்த ஏலியன்ஸ் ஜெயிச்சுட்டு நம்ம ஹீரோவை கடத்திட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. இவனுக்கு என்னன்னே புரியலங்க. அப்புறம் அந்த பிரெக்னெண்டா இருக்க ஏலியன் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவோட கையை வச்சு அதோட வயிற்றுல வைக்குது. அப்பதாங்க அது பிரெக்னெண்டா இருக்குன்னு நம்ம ஹீரோவும் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் அந்த ஏலியன் என்ன சொல்லுதுன்னா என் குழந்தைய நீ தான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது. அப்ப அந்த ஏலியன் அதோட வயிற்றை கிழிச்சு அது வயிற்றுல இருக்க கருமுட்டையை எடுத்து இவன்ட்டையும் கொடுத்துதுங்க. அதனால இவனும் உடனே பிரெக்னென்ட் ஆயிடுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த நேரம் பார்த்தா அந்த பெரிய அரக்க வந்து இந்த ஏலியன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ட்ரையை இவங்க ரெண்டு பேர்த்தையுமே காப்பாத்த செய்யறா. நம்ம ஹீரோயின் அந்த அரக்கன் தாங்க சண்டை போட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஏலியன் என்ன சொல்லுதுன்னா என் குழந்தை நீ தான் பாத்துக்கணும்னு ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு அதுவும் செத்து போயிருது. நம்ம ஹீரோயின் அந்த அரக்கனை இங்கே திசை திருப்பிட்டு தப்பிச்சா மட்டும் போதுன்னு நம்ம ஹீரோ கூட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுது. அந்த அரக்கனாலேயே இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ண முடியலங்க.